ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு தாங்க. நம்மள நிறைய பேரோட ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததும் இன்றைக்கி என்னடா சமைக்கிறதுங்கிறது. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற இந்த லன்ச் மெனு வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனுவில் பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை எடுத்திருந்தேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தொட்டிலேயே வளர்ந்தது. ஸோ கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதனால் இதை சூப் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க. இது ரெண்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரை அதோடு சேர்க்கலாம். கீரை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவு தாங்க இருந்தது. ஸோ இதையும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இதை நல்லா ஆற விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு குடிக்கிற சூடு பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் 3/4 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த மணத்தக்காளி கீரையே பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணுங்களுக்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப நல்லது. கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப நிறைய கிடைக்குங்க. அடுத்து திக்னஸ்க்காக ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல சூடான க்ரீமியான சூப்பரான ஒரு மணத்தக்காளி சூப் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்காக பீட்ரூட் குருமா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பீட்ரூட் குருமா ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதம், அடுத்து காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மசாலா, பீட்ரூட் குருமா, நல்ல ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை சூப்பு, அடுத்து தயிர். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.